சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். சமந்தியம்மா, நீங்க வாங்க. உங்களதான் வந்து நலங்க வைங்க. உங்களதான் நலங்க வைக்க சொன்னேன், வந்து வைங்க. சம்மந்தி, நான் வேண்டாம் சம்மந்தி. இல்ல சம்மந்தி, நான் வைக்க கூடாது. ஏன்? இல்லம்மா, அது தப்பு அப்படின்னு யார் சொன்னாங்க? யார் சொல்லுவா? எல்லாம் பெரியவங்க சொன்னதுதான். ஆஹா, நலங்க வைக்கணும்னு சொன்னது யாரு? அதுவும் பெரியவங்க சொன்னதுதான். எதுக்கு சொன்னாங்க? வாழ்ற பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு அவங்கள பெத்தவங்களை விட வேற யாருக்கு அக்கறை இருக்கும்? காலம் பூராவும் ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும்னு இவங்களை விட வேற யாரால வாழ்த்திட முடியும்? நீங்களும் நானும் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் நல்ல மனசோட தான் வாழ்த்துவாங்க. யாரோ எதையோ எப்பவோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க, அதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எவ்வளவு துடிச்சிட்டு இருக்கோம். அந்த மரியாதைய ஒரு பெத்த அம்மாவுக்கு கொடுக்க கூடாதா? பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறதுக்கு ஒரு அம்மா எதுக்கு ஓரமா ஒதுங்கி பயந்து நிக்கணும்? உரிமையா முன்னால வந்து அவங்கள மனசார வாழ்த்துட்டுமே. அது நீங்க சொல்றதை விட 30 முக்கோடி தேவர்கள் வாழ்த்துறதை விட பெருசு. இந்த மாதிரியான முட்டாள்தனமான சம்பிரதாயத்தெல்லாம் தூக்கி போடணும். பெத்தவளை கட்டி போடுற எந்த சாஸ்திரமும் நமக்கு தேவையில்லை. பெத்து வளர்த்த அம்மா கடவுளுக்கும் மேல. அவங்களுக்கு எதுக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம்? நீங்க வாங்கம்மா, வந்து நலங்க வைங்க. வாங்கம்மா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா நாங்க இன்னும் அதுக்கு பழகிக்கல. இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இப்படியே பார்த்து பார்த்து பழகிட்டோம். இங்க இருந்தே நான் உங்களை மனசாரதான் வாழ்த்த போறேன். இந்த சம்பிரதாயம் எல்லாம் மத்தவங்க பண்ணட்டுமே.